உன் மனசை மாற்றி என்னை உன் புருஷனை ஏற்றுக்க வச்சு இதே வீட்டில் உன்னை நிரந்தரமாக வாழ வைப்பனே தவிர உன் வீட்டுக்கு உன்னை நான் திருப்பி அனுப்ப மாட்டேன். நல்லா யோசிச்சு பரீட்சை வச்சு தான் என் மாப்பிள்ளை நான் தேர்ந்தெடுத்தேன். அவர் சொக்க தங்கம். என் பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாரு. ஆட்டோவை கட் பண்ணி அனுப்புங்கிற மாதிரி பில்ல செட்டில் பண்ணி அனுப்புங்கிற 2,12,000 அப்பா கையில பால் கொட்டிடுச்சுன்னு நான் டென்ஷன்ல பேசினா நீ உன் வயித்துல வளர்ற கருவுக்கு பால் ஊத்தணும்னு சொல்லிட்டு இருக்கே. ஒரு காலத்துல இளவரசி மேல இருந்த கோவத்துக்கு இந்த அம்மாவுக்கு நீ விஷத்தை கலந்து கொடுத்துருப்ப. இன்னைக்கு காஃபி கலந்து கொடுக்குற. உன்னோட ஆள் என்கிட்ட கொடுத்த பணம் எப்படி உன் பொண்ணோட ஸ்கூல் பேக்ல வந்துச்சுன்னு குழம்பி போயிருப்பியே. ரொம்ப குழம்பாத. அந்த பணத்தை உன் பொண்ணோட ஸ்கூல் பேக்ல வச்சதே நான் தான். பாப்பா, என்ன அங்கிள்? அங்க ஒரு பென் இருக்கு, அது ஒண்ணுதா பாரு. அங்கே அங்கிள். இது பைய கொடுத்துட்டு போ. வெயிட்டா இருக்குல்ல, வச்சு. அங்க இல்ல அங்கிள். அப்படியா? சரி சரி சரி. ஏதோ குச்சியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாம சொல்லிட்டேன். சாரி. என் பேக்ல தான் இருந்துச்சு. இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா பணம் எப்படி இடம் மாறிச்சுன்னு? தனிகாய்ச்சல நீ அமிச்ச ஆளுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு உனக்கு குழப்பமா இருந்திருக்குமே. ஸ்டேஷனுக்கு வரப்ப கரெக்டாக தான் பேசினா. கட்சிக்காரன், ஆளுங்கட்சி, காம்பவுண்ட் வாலு, கொடியை நாட்டிட்டாங்கன்னு. அவன் எங்கே தெரியுமா கோட்டை விட்டான்? கலர் பேண்ட் போட்டிருந்தான், கலர் சட்டை போட்டிருந்தான். ஆனால் டிபார்ட்மெண்ட் ஷூவையும் சாக்ஸையும் மாற்ற மறந்துட்டான்ல. எனக்கு அப்பவே ஒரு பொறி தட்டுச்சு. என்னடா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல எனக்கு எதிராக யார் செயல்படுறதுன்னு. வேற யாரு? நீ ஒருத்தன் தானே இருக்க. அதான் வாழை வச்சே உன்னையே மடக்குன. ஏய் ஏய், உன்னை நான் என்ன பண்றேன் பாடுறா. என் பொண்ணோட ஸ்கூல் பேக்ல பணத்தை வச்சு என்னை நீ மாட்டி விட்டுட்டேன்னு விஜிலன்ஸ் கிட்ட சொல்லி இழந்த பதவியை நான் திரும்பவும் வாங்குறேன். அந்த மாதிரி அவசரப்பட்டு தப்புக்கு போய் எதுவும் செஞ்சிடாத. ஏன்னா சட்டத்துக்கு சொன்னா மட்டும் பத்தாது, நிரூபிக்கிறதுக்கு சாட்சி வேணும். இப்போ ஆளை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சு ஏன் ஆளாக்கிட்டேன். அதனால அவன் உனக்கு சாதகமா சாட்சி சொல்ல வரவே மாட்டான். அது மட்டும் இல்ல, இப்போ டிபார்ட்மெண்ட்ல உனக்கு இருக்கிற மரியாதையை விட எனக்கு இருக்கிற மரியாதை ஜாஸ்தி. ஏன்னா பதவி அப்படி. நீ பாட்டுக்கு புத்திசாலித்தனமா ஏதோ பண்றன்னு நினைச்சு இருக்கிற 3 ஸ்டார்ல ஒரு ஸ்டாரை இழந்துடாத. அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆயிருவேன். ஓ, இதான் உன் ஹஸ்பண்டோட மார்பிள் கிரானைட் கம்பெனியா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா இல்லை இப்போதான் வரியா? இல்லை, இப்போதான் வரேன். அதுவும் உனக்காக. மேடம் வாங்க. வாங்க மேடம், வாங்க உள்ள வாங்க. எங்க உங்க பார்ட்னர் இல்லையா? செயின் கட்டிங் செக்ஷன்ல இருக்காரு, நான் வர சொல்றேன், நீங்க உள்ள உட்காருங்க. மேடம் மேடம் மேடம், செப்பலை கொஞ்சம் வெளியில விட்டுருங்க. வாட்? இல்ல மேடம், செப்பலை கட்டிட்டு உள்ள போக சொல்றேன். ஏன் உள்ள போட்டு போனா என்ன? இது தொழில் செய்யற இடம் மேடம், கோவில் மாதிரி. சோ வாட்? நாங்க சர்ச்சுக்கு செப்பல் போட்டு தான் போவோம். ஹலோ மேடம் மேடம், நானும் சொல்லினும் கூட செருப்பை வெளியில கட்டி விட்டு தான் உள்ள போவோம். தயவு செஞ்சு வெளியில கட்டி விட்டுருங்க. சாரி, ஐ காண்ட். இதை பாருங்க, நீங்க என்னோட பார்ட்னரோட ஒய்ஃபா இருக்கலாம், அதுக்காக என்னால இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. செருப்பை கட்டி விட்டுட்டு உள்ள போறதா இருந்தா போங்க, இல்லைன்னா வெளியில வெயிட் பண்ணுங்க. ஹலோ,
ஃபிலோ யார பார்த்து வெளியில வெயிட் பண்ண சொன்னேன்? பி கேர்ஃபுல். டேய் டேய் என்னடா ஆச்சு? என்ன பிரச்சனை? டேய் எதுக்கு அடிச்ச? அடி, ஏன் வெயிட் பண்ற? எதுக்கு அவன் அடிச்ச? என் ஃப்ரெண்டு முன்னாடி வெளியில வெயிட் பண்ணுன்னு சொல்லி அவமானப்படுத்தினான். அதான் அடிச்சேன். அவன் என் ஃப்ரெண்டு. யாரா இருந்தா எனக்கு என்ன? என்ன இன்சல்ட் பண்ணா அப்படிதான் அடிப்பேன். டேய் நீ ஏன்டா அவளை வெளில வெயிட் பண்ண சொன்ன? இல்லடா, செப்பலோட உள்ள போனாங்க. வெளியில கழட்டி விட்டு உள்ள போங்கன்னு சொன்னேன். அதுக்கு முடியாதுன்னாங்க. சரி வெளில வெயிட் பண்ணுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். கடிச்சிட்டாங்கடா. டேய் சாரிடா. அவ கனடால பிறந்து வளர்ந்தவ. அவ லைஃப் ஸ்டைலே வேற. அவளுக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் தெரியாதுடா. நீ தப்பா எடுத்துக்காத. நீ உள்ள போ. பரவாயில்லடா. சரி எதுக்கு வந்த? இவ என்னோட ஃப்ரெண்டு. ஹாய். வணக்கங்க. இவ புதுசா வீடு கட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஃப்ளோரிங் பண்ணணுமா, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியா? அம்மா ஃப்ளோரிங்க்கு மார்பிள்ஸ் போட போறீங்களா இல்லை கிரானைட் போட போறீங்களா? மார்பிள்ஸ் தான் போட போகிறேன். சரி கேட்லாக் பார்க்குறீங்களா இல்லை ரா மெட்டீரியலாக பார்க்குறீங்களா? இல்லை, ரா மெட்டீரியலாக பார்க்குறேன். சரி வாங்க. ஓகே. நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ம். மேடம் ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு அதில் கால் வைக்காதீங்க. அப்படி நடந்து போங்க. சாரி. ஏய் இத பாரு. வேணாண்டி, வேற பார்க்கலாம். ஏய் இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா இதே செலக்ட் பண்ணிக்கோ. ஓகே. எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? ஹால், கிச்சன், பெட்ரூம் எல்லாம் சேர்த்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபுட் வரும். ம் பட்ஜெட் எவ்வளோ வரும்? 1200 ஸ்கொயர் ஃபீட்னா 1,80,000 வரும். ஓகே. எப்போ டெலிவர் பண்ணுவீங்க? 1 or 2 days. ஓகே, ஃபுல் அமௌண்ட் செக் போட்டு தரேன். ஏய் ஏண்டி ஏன் இப்படி அவமானப்படுத்துற? என்னது அவமானப்படுத்துறேனா? ஆமாண்டி, ஏன் கடைக்கு வந்துட்டு பில்ல செட்டில் பண்றேன்னு சொன்னா அது எனக்கு அவமானம் இல்லையா? என்னடி சொல்ற? இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கே அவமானம்டி. ஏய் ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிஸ்னஸ் வேறடி. இத பாரு, நான் பிசினஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்னு பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் உயிரையே கொடுப்பேன். நீ எதுவும் பே பண்ண வேண்டாம். உன்னோட புது வீட்டுக்கு என்னோட கிஃப்டா இதை வச்சுக்கோ. என்ன அவர் ஏதாவது சொல்லுவாரான்னு பாக்குறியா? நான் சொன்னா அவர் அப்ஜெக்ஷனே சொல்ல மாட்டாரு இல்லைங்க. என் ஃப்ரெண்ட்ஷிப்போட உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா சொல்லுங்க. என் டாடிக்கு கால் பண்ணி இமீடியட்டா கேஷ் கொண்டு வர சொல்றேன். என்ன கொண்டு வர சொல்லட்டுமா? இல்லை வேணாம். நீ சொன்ன மாதிரியே இதை கிஃப்டாவே கொடுத்துடலாம். நான் சொல்லல. நான் சொன்னா அவர் அப்ஜெக்ஷன் சொல்லவே மாட்டாரு. தேங்க்ஸ் டி. இட்ஸ் ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க. சரி நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, நான் okay. வரேன். ஹலோ, நேத்து அந்த ஜுவல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கினதுல 2,12,000 லாஸ். இன்னைக்கு இந்த மார்பிள்ல 1,80,000 லாஸ். இது முடிவில்ல, இன்னும் தொடரும். நீயா என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புற வரைக்கும். ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட்.
இளவரசி என்னாச்சு? இளவரசி என்னாச்சு இளவரசி? கேக்குறேன்ல, ஏன் வயித்தை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க? சொல்லு, என்னாச்சு இளவரசி? வயிறு ரொம்ப வலிக்குது. வயிறு வலிக்குதா? முடியல. சரி வா, அப்போ ஹாஸ்பிட்டல் போவோம். வேண்டாம், பரவாயில்ல. பரவாயில்லையா? என்ன இளவரசி நீ? வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? இல்ல இல்ல, வேணாம். சொன்ன கேளு இளவரசி. இப்படி வலியோட இருந்தேன்னா நாளைக்கு உனக்கு தான் பிரச்சனை ஆகும். போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். மாமா மாமா, இளவரசி இளவரசி. இந்த நேரத்துல கையில் அடிக்கிறதுக்கு மாமா வரே. என்ன என்ன மாமா, நீ என்னாச்சு? என்ன இந்த நேரத்துல? இளவரசி இளவரசி வழியில துடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. என்ன இளவரசி, என்னாச்சு? சொல்லு இளவரசி. அடிவே ரொம்ப இழுத்து பிடிச்சி வலிக்குது கையால். முடியல. அது ஒன்றும் இல்லை, சூட்டு வலியாக தான் இருக்கும். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். இன்னைக்கும் படுக்க தனித்தனியாக தான் இருக்கு. எதுக்கும் இந்த எண்ணெயை கொடுத்து செக் பண்ணிட வேண்டியதான். இளவரசி பேசாம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் வா. மாமா என்ன இது? விளக்கென்ன மாமா? அது இளவரசிக்கு வெறும் சூட்டு வலிதான். அடி வயிற்றுல சூடு பறக்க விளக்கெண்ணெய் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலி எல்லாம் குறைஞ்சிடும். அட என்ன மாமா பார்த்துட்டு இருக்கீங்க? வலியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கா? பிடிங்க, போங்க போய் தேய்ச்சி விடுங்க. போங்க போங்க மாமா. ஐயோ நான் ஒருத்தி, என்னதான் புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் மூணாவது மனுஷி முன்னால. நீங்க தேய்ச்சிட்டு இருங்க, அதை வர மாமா. இளவரசி இருங்க மாமா. என்னது இது? இன்னும் எண்ணெயை தேய்க்கலையா? நான் தேய்ச்சிக்கிறேன். சரி, எண்ணெயை தேய்க்கிறதோட தயிரை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, காலையில வயிறு வலியெல்லாம் சரியா போயிடும். தயிர்ல வெந்தயம் போட்டிருக்கேன், சாப்பிட்ரு. நான் வரேன். கார்த்திக் சொன்னது ரொம்ப சரிதான். இளவரசிக்கும் மாமாவுக்கும் நடுவுல எதுவுமே நடக்கல. கவிதா, என்னம்மா என்ன ஆச்சு? ஏமா அப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, இட்லி எடுத்து சாப்பிடலான்னு வாயில வச்சேன், அவ்வளவுதான் வாந்தி வந்துருச்சு. ரொம்ப டயர்டா இருக்குப்பா. சரிம்மா, நான் போய் குளுக்கோஸ் கலந்து எடுத்துட்டு வரேன். வேண்டாப்பா, எது குடிச்சாலும் வாந்தி வர மாதிரியே இருக்கு எனக்கு. பரவாயில்லம்மா, வாந்தி வரத்தான் செய்யும். 3-4 மாதம் வரைக்கும் அப்படித்தாம்மா இருக்கும். இந்த பாரு, அதுக்காக எதையும் சாப்பிடாம இருந்தால் குழந்தை எப்படிமா ஆரோக்கியமாக பிறக்கும்? வெறு வயிற்றோடு இருக்கக்கூடாது. இரு, நான் போய் குளுக்கோஸ் கலந்து எடுத்துட்டு வரேன்.
என்ன அது என்னம்மா? பார்த்து வரக்கூடாது குழந்தை வந்துகிட்டு இருக்குல்ல வரக்கூடாது. நல்ல வேளை நான் பிரேக் பிடிச்சா இல்லைன்னா குழந்தைக்கு பலமா அடிபட்டு இருக்கோம் தெரியுமா? ஆமா பார்த்து நீ வரும். மெதுவா வர வேண்டியதானே நான் மெதுவா தான் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு, ஆளாளுக்கு தெரியல. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அழாதம்மா அழாத. வாங்க சிவா, நம்ம தேனூர் ரோட்ல அடிபட்டுச்சு. டாடி என்னாச்சு உனக்கு? எங்க மாடிப்பட்டது? இந்த பைக்கார தான் வண்டிக்காரன் தான் போயிட்டான். போயிடுச்சிட்டான். ஏயா வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டேன்? நான் பார்த்தாங்க வந்தேன். இங்க பாருங்க எனக்கு எப்படி அடிபட்டு இருக்குன்னு. ஏங்க குழந்தை பால் எடுக்க வெளியே வந்திருக்கு. அவ குறுக்குல வந்ததுனால அவருக்கு தாங்க அடிபட்டிருக்கு. பாவம் அவர் கையில பாருங்க எப்படி அடிபட்டிருக்குன்னு. இங்க பாருங்க. சாரி. ஏங்க குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா? குழந்தைய ரோட்ல விளையாட விட்டு நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இதே அடி குழந்தைக்கு பட்டிருந்தா நீங்க என்ன சும்மா விட்டுருப்பீங்களா? குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க தெரியல, ஆளாளுக்கு ஏங்க சரி, கிளம்பு. தப்பு உங்க பேர்ல போங்க, வேணும், சொல்றேன், போங்க. போங்க போங்க போங்க. போங்க. சரி சிவா, போ. தலைக்கு வந்து தலைப்பாயிட போச்சு. குழந்தைய கூட்டு கிளம்புங்க. போமா இனிமேலாவது பத்திரமா பாத்துங்க. கவிதா, கவிதா, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் தம்பி என்னாச்சு? என்னாச்சா? குழந்தைக்கு என்னாச்சு தெரியுமா? குழந்தை ரோட்ல போய் விளையாடிட்டு இருந்திருக்கு. நடு ரோட்ல ஒரு வண்டிக்காரன் வந்து இடிச்சிருப்பான். நல்ல வேளை அவன் பிரேக் போட்டான். அவனுக்கு அடிபட்டிருக்கு. குழந்தைக்கு அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? தேனு என்னம்மா ஏன் இல்ல போன? தம்பி, இவ்வளவு நேரம் நான் குழந்தை கூட தான் விளையாண்டுட்டு இருந்தேன். கவிதா வாந்தி எடுக்கிற சத்தம் கட்டுச்சு. சரி குளுக்கோஸ் கலந்து கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன். அதுக்குள்ள ஏய் கவிதா, என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. இவளுக்கு ஒன்றும் ஆகலல்ல? ஏய் அறிவில்ல உனக்கு? வீட்ல தானே விளையாடணும்னு சொல்லிருக்க. எதுக்கு நீ ரோடுக்கு போன? ஏங்க நீ கொஞ்ச நேரம் சுமார். எல்லாம் நீ செல்லம் கொடுத்து கெடுத்திருக்க. வாய்க்கிழி நல்லா பேச தெரியுதுல உனக்கு? ஒரு தடவை சொன்னா புரியாது. மம்மிக்கு இந்த பாரு கம்முனு. மம்மிக்கு தான் பாப்பா பிறக்க போதில்ல. அவங்க பாப்பாவை பாப்பாங்களா உன்ன பாப்பாங்களா? எனக்கு என்ன தெரியும்? எல்லா நேரமும் நீ கொஞ்ச நேரம் சும்மா இருங்கறல. சின்ன குழந்தைங்க. குழந்தை அவளுக்கு என்ன தெரியாது? இந்த பாரு எல்லா நேரமும் யாராவது ஒருத்தர் உன் கூட இருக்க முடியாது. சரியா? நீ அதான் உன்னை பாத்துக்கணும். புரிஞ்சுதா? இனிமே வீட்டை விட்டு வெளியே போனா தோலை உடைச்சிடு. பாப்பா உங்க எல்லாரும் ஏய் பேச்சுக்கா என்ன? எல்லாரும் தம்பி பாப்பாக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. நீங்க யாரும் என் கூட பேச வேண்டாம். தேனே தேனே ஏன் கவிதா வீட்டுக்கு வெளியே அவ்வளவு சத்தம் கேட்டுட்டு இருக்கே? உனக்கு கேட்கலையா? கேக்கலங்க. நீங்க ஏங்க அவளை போட்டு அப்படியே திட்டுறீங்க? பின்ன அடிபட்டு இருந்தா என்ன இருக்கும்? அவ தெரியாம தானே பண்ணிருக்கா. சின்ன குழந்தைங்க அவ. சரி சாரி. அது குழந்தைக்கு அடிபட்டா என்னால தாங்க முடியாது. தெரியல உனக்கு. சாரி, அதனால தான் அப்படி பேசிட்டேன். சரி உனக்கு எப்படி இருக்கு? வா டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு சாதாரண வாந்திதான். நீங்க போய் அவளை பாருங்க போங்க. சரி வா. தேனே சொல்லு கயல், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன. என்ன விஷயம்? சும்மா சொல்லக்கூடாது கார்த்திக். நீ பெரிய ஆளுதான். நீ சந்தேகப்பட்டது சரிதான். என்ன சொல்ற? சுப்பிரமணி மாமாக்கோ இளவரசிக்கோ நடுவுல அந்யோன்யம் இல்லைன்னு நீ சந்தேகப்பட்டு என்னை கண்காணிக்க சொன்னல. நீ சொன்ன மாதிரி நானும் கவனிச்சேன். என் மாமாக்கும் இளவரசிக்கும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் இல்லைன்னு என்னால அடிச்சு சொல்ல முடியும். உனக்கு சுப்பிரமணியம், எனக்கு இளவரசியும் நாம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம கிடைக்க போறாங்க. ஆனா அது எப்போ எப்படிங்கிறது உன் கையில தான் இருக்கு. என்ன சொல்ற நீ? நீ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறனால சுப்பிரமணியம் ஈஸியா வசமாக்கிடலாம். அது எப்படி முடியும்? ஒரு பொண்ணு நடிச்சா முடியாத காரியம் எதுவுமே இல்ல கயல். உனக்கு புரியலன்னா நான் புரியற மாதிரியே சொல்றேனே. இளவரசி சுப்பிரமணியம் ஒரே ரூம்ல தனித்தனியே தானே இருக்காங்க. ஆமா. சுப்பிரமணியம் ஆம்பளை தானே. ஒரு அழகான பொண்ணு, அதுவும் பொண்டாட்டிய எத்தனை நாள் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஏங்கி தவிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் தனியா இருக்கிற நேரம் பார்த்து அவன் ஆசையை தூண்டி விடு. ஆனாப்பட்ட விஸ்வாமித்திரரே மேனகிட்ட விடலையா? அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சுப்பிரமணியம் வந்து உங்ககிட்ட விழ போறான். யோசனை எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா என்ன கையில் இது? உனக்கு எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? ஏன் ஒரு ஆம்பளை எப்படி பிராக்கெட் போடணும் உனக்கு தெரியாது? சினிமாவே பார்த்தது இல்லையா நீ? புரிஞ்சுக்கோ கயல். சரி, நான் பாத்துக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது சுப்பிரமணியம் மடியில விழுந்துட்டாங்கிற நல்ல செய்தியோட வா. சரி, நான் வரேன். கிளம்பு. வாங்க மாப்பிள்ள. மாமா இளவரசி. வா ஜானகி. என்ன மாப்பிள்ள இது? முடிய இப்படி வெட்டி இருக்கீங்க? திடீர்னு பார்த்தா அடையாளமே தெரியாது போல இருக்கே. உட்காருங்க. உட்காரு ஜானகி. என்னம்மா கயல் வரலையா? இல்ல, குழந்தைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அதான் அவளை விட போயிருக்கா. என்ன மாப்பிள்ள சண்முகம் வரலையா? ஸ்டேஷன்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னா வந்துருவான். சரி.
என்னம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? இல்லம்மா, நான் ஒரு ஆளா என்ன பண்ண முடியும்? நீங்களா வந்துதான் செய்யணும். அதான் நாங்க வந்துட்டோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா. இந்நேரம் உங்க சித்தப்பா வந்திருக்கணும். இன்னும் ஆளை காணோம். என்ன வேலையா இருக்காரோ தெரியல. அட வாங்க தம்பி, என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? வேற ஒண்ணும் இல்ல, நீ வரவில்லை, டிராபிக் ஆயிடுச்சு, அதான் சரி, லேட்டு. சரி. மாப்பிள்ள நீங்க உட்காருங்க, உட்காருங்க. அப்புறம் எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க? இப்பதான் வந்தேன், நல்லா இருக்கேன். இளவரசி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு சித்தப்பா. மாப்பிள்ளை குடும்பத்தோடு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எத்தனை மணிக்கு வராங்க? 10:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி சரி, நான் லீலாவை ரெடி பண்றேம்மா. சரிம்மா. நானும் வரேன் இளவரசி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆச்சு, இன்னும் ரெடியாகாம உட்காந்துட்டு இருக்க. என்ன இளவரசி, அவ எப்படி தனியா ரெடியாவா? நாம சீக்கிரமா வந்து ரெடி பண்ணிருக்கணும். லேட்டா வந்துட்டோம், அதான் கோச்சிட்டு உம்முன்னு இருக்கா போல இருக்கு. சரிவா, வந்து புடவைய கட்டு. நான் புடவையும் கட்ட மாட்டேன், ரெடியாகவும் மாட்டேன். ஏன் ரெடியாக மாட்டேன்? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் வேண்டாமா? ஏன்? நான் இன்னும் படிக்கணும், வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். இது பார், அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. நீ படிச்ச வரைக்கும் போதும். கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆற வழியை பாரு. என்னக்கா, அம்மா தான் என்ன புரிஞ்சுக்காம கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. என்ன லீலா நீ? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் இப்படி பேசலாமா? அம்மாவும் அக்காவும் உனக்கு நல்லது தானே செய்வாங்க. அடம் பிடிக்காம ரெடி ஆயிடுமா? ஜானகி, இந்த ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் எடுத்து வைக்கணும், கொஞ்சம் வாமா. வரேம்மா. இப்ப எதுக்கு இப்படி பண்ற? சொல்லு, எதுக்கு அடம் பிடிக்கிற? உன் மனசுல என்ன அந்த கிருஷ்ணா இருக்கானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற? நான் தான் சொல்றேன்ல, படிக்கணும், வேலைக்கு போகணும், அம்மாவை காப்பாத்தணும். இதெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட பண்ணலாம். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு லீலா. வீணா அடம் பிடிக்காம புடவைய கட்டி ரெடி ஆகும். இது பாரு, நானும் அம்மாவும் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு நீ நினைச்சனா புடவைய கட்டி ரெடி ஆகு. என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுப்பேன்னு நம்புறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கம்மா. இளவரசி வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வணக்கம். உட்காருங்க. வாங்க. இவர்தான் எங்க வீட்டு மூத்த மாப்பிள்ளை. வணக்கங்க. இவ என் மூத்த பொண்ணு. இவங்க வந்து மாப்பிள்ளையோட அண்ணி. இவரு என் வீட்டுக்காரோட தம்பி. இவன் எங்களுக்கு ஒரே பையன். சொந்தமா ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கான். கம்பெனி பேரு ஆர்ஆர் ஃபைனான்ஸ். அப்படிங்களா? ஆமாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணை புடிச்சு போச்சுன்னா இன்னைக்கே தட்ட மாத்திக்கலாம். இளவரசி, லீலாவை கூட்டிட்டு வாமா. அவகிட்ட கொடுமா. இந்த லீலா கொடுமா எல்லாருக்கும்.
என்னடா பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டியா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? ஆனா பொண்ணு என்ன நிமிந்து கூட பார்க்கலம்மா. டேய் வெக்கப்படுறாடா. எங்க பையனுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நிச்சயத்தை எப்ப வச்சுக்கலாம்? முகூர்த்த தேதி முடிவு பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் தான் முதல்லயே சொல்லிட்டேனே, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சு போச்சுன்னா இன்னைக்கே தட்ட மாத்திக்கலாம். நிச்சயத்தையே இன்னைக்கே முடிச்சிடலாம். எங்க தரப்புல பிடிச்சு போச்சு, உங்க தரப்புலயும் பிடிச்சு ஓகே சொல்லிட்டீங்கன்னா இப்பவே தட்ட மாத்திக்கலாம். வர முகூர்த்தத்தையே கல்யாணத்தையும் வச்சுக்கலாம். நீங்க என்னங்க சொல்றீங்க? என்னத்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? நீங்க எல்லாரும் முடிவெடுத்தீங்கன்னா சரிதான் மாப்பிள்ள. எங்களுக்கும் சம்மதம் தாங்க. அப்ப இப்பவே தட்ட மாத்திக்கலாம். ஜானகி, ஒரு தட்டுல வெத்தலை பாக்கு பூ பழம் எடுத்துட்டு வா. காமாட்சி, நீ கூட போய் ரெடி பண்ணு. சண்முகம் வராரு. சாரி அண்ணி, லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க தம்பி. எல்லாருக்கும் சாரி லேட் ஆனதுக்கு. பரவாயில்லைங்க தம்பி, சரியான நேரத்துக்கு தான் வந்துருக்கீங்க. இனிமேல் தான் தட்டு மாத்த போறோம். சரி. இவன் தான் என் தம்பி சண்முகம், மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. ஓ வணக்கங்க. வணக்கம். அவர் தான் மாப்பிள்ளை. ஹலோ, இவனா மாப்பிள்ள? இங்க பாருங்க, நீங்க பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், அதுக்காக என் பிள்ளைய மரியாதை இல்லாம பேசுவீங்களா? இவனுக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு? என்ன தம்பி, ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? மாப்பிள்ள நல்ல பையன், ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா லீலாவுடைய வாழ்க்கை நாசமா போயிடும். முதல்ல இவங்களால எந்திரிச்சு வெளியே போக சொல்லுங்க. டேய் சண்முகம், என்னடா? நீ சும்மா இருங்க. எல்லாரும் முதல்ல வெளியே போங்க. என்னப்பா அது, தட்டு மாத்த போற நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அத்தை, சண்முகம் அப்படி சொல்றான்னா அதுல ஏதோ காரணம் இருக்கும். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தல. வாங்க சார், உட்காருங்க. டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா? ஃபைனான்ஸ் கம்பெனின்ற பேர்ல உள்ள என்ன நடத்துறேன் சார்? ஃபைனான்ஸ் தான் சார் நடத்துறேன். என்ன சார் பார்க்குறீங்க? ஃபைனான்ஸ் தான் சார் நடத்திட்டு இருக்கேன். எப்போனாவது இங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்க, பேத்துருவேன். கான்ஸ்டபிள் சார், எல்லாரையும் வண்டியில் ஏத்துங்க. ஓகே சார். இதா ஃபைனான்ஸ் கம்பெனியா? வெளியில ஃபைனான்ஸ் கம்பெனின்னு போர்டை போட்டுக்கிட்டு உள்ள என்ன கிளப்பா நடத்துறேன். என்ன சார் அமைதியா இருக்கிற இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வழக்கமா கட்ட வேண்டிய இடத்துல மாமலை கட்டிட்டேன் சார். நீங்க போங்க சார். இப்போ தெரிஞ்சது அவங்க பையனுடைய யோகிதை. சூதாட்ட கிளப் நடத்திட்டு இருந்தான். எங்க அவனை இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ற. டேய் என்னடா
உன்னை பத்தி தப்பு தப்பா என்னமோ சொல்றாங்க, நீங்க பேசாம அமைதியா இருக்க. இவர் சொல்றதெல்லாம் உண்மையாடா? உண்மையாடா? பாவி பாவி, கௌரவமா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு கொடுத்தா சீட்டான கிளப்ப நடத்திட்டு இருக்க நீ. உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. உன்னை நம்பி நாங்க இந்த சபையில வந்து உட்கார்ந்தா பாரு, எங்க புத்திய செருப்பால அடிக்கணும்டா. போடா, கிளம்புடா. அட கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு. இந்த பொண்ணை நான் எப்படி கரை சேர்ப்பேன்? சரி விடுங்க நீ. சரியான நேரத்துல மாப்பிளோட தம்பி வந்து எல்லா உண்மையிலையும் சொல்லி நம்ம லீலாவோட வாழ்க்கையை காப்பாத்திட்டார்ல, பின்னையே அழுவுறீங்க. என்ன தம்பி, நீங்களும் புரியாம பேசுறீங்க? நான் ஒத்த பொம்பளைய தனியா நின்னு அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு இந்த மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ண, அதே இந்த சண்முக தம்பி இப்படி கெடுத்துருச்சே. என்னத்த சொல்றீங்க? அவன் தப்பான மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சும் லீலாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? அப்படி என்ன மாப்பிள்ளை ஊர் உலகத்துல இல்ல தப்பா அவர் பண்ணிட்டாரு? பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அப்படி இப்படி தப்பு பண்ணிருக்கலாம். இத நல்ல விதமா எடுத்து சொல்லி நாம திருத்த முடியாதா? அம்மா, என்னம்மா பேசுறீங்க? இது நம்ம லீலா வாழ்க்கை பிரச்சனைமா? அதனால தாண்டி சொல்றேன். இவ கோர்ட்டு கேஸின் படி ஏறினதுனாலயும் டிவி பேப்பர்ல போட்டோ வந்ததுனாலயும் இவளை யாருமே கல்யாணம் பண்ணிக்க முன் வரல. இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த மாப்பிள்ளை கட்டிக்கிறேன்னு வந்தாரு. அது சண்முகத்தால இப்படி கெட்டு போயிடுச்சு. ஏன் மாப்பிள்ளை, ஊர்வலத்துல எத்தனையோ பேரு கெட்டவங்களா இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்தலையா? ஏன் இந்த மாப்பிள்ளை அப்படி திருந்த கூடாதா? இனிமே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க யார் முன் வருவா? அன்னைக்கும் அப்படிதான் என் பேச்சை கேட்காம என் பொண்ணை கூண்டுல ஏத்தி சாட்சி சொல்ல வச்சு அவன் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குன. இன்னைக்கு நான் தேடி பிடிச்சு கொண்டு வந்த மாப்பிள்ளையை விரட்டி விட்டுட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டியே. நான் அப்படி என்னதான் உனக்கு பாவம் பண்ண? தேனு, எங்க வெளிய ஓடுற? பேட்டும் பாலும் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரி, பார்த்து விழுந்துற போற. அம்மா, எனக்கு ஊட்டி விடுமா. செல்லம், தங்கச்சி பாப்பா சாப்பிடணும்ல, நான் பாப்பா கூட்டி விடுறேன். நீ போய் போட்டு சாப்பிடு, சரியா? போ. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ற? தங்கச்சி பாப்பா வந்த உடனே ஏன் எனக்கு ஊட்டி விட மாட்டேங்கிறீங்க? நான் இனிமே சாப்பிட மாட்டேன். சரி, சாப்பிடாம பட்னியாவே இருப்போ. அம்மா, தம்பி பாப்பா வந்துட்டா எனக்கு சாப்பாடு ஊட்டி விட மாட்டீங்களா? என்ன தேனு, திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற? நீங்க சொல்லுங்கம்மா, தம்பி பாப்பா வந்துட்டா எனக்கு சாப்பாடு ஊட்டுவீங்களா மாட்டீங்களா? என் செல்லத்துக்கு என்னாச்சு? திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அஸ்வினியோட அம்மா இருக்காங்கல்லம்மா, அவங்க தங்கச்சி பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அஸ்வினி அவளுக்கு ஊட்டி விட சொன்னாலா, அவங்க ஊட்டி விட முடியாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டாங்கம்மா. அதே மாதிரி தம்பி பாப்பா வந்துட்டா நீங்க எனக்கு ஊட்டி விட மாட்டீங்களா? அஸ்வினி அம்மா சும்மா சொல்லிருப்பாங்கடி செல்லம். வா, தம்பி பாப்பா வந்தாலும் என் தேனு செல்லத்துக்கு அம்மா தான் ஊட்டி விடுவேன். சரியா செல்லம்? எங்கதான் இருக்கீங்களா? நான் வீடு பூரா தேடிட்டு வரேன். மாமா, மாமா, மாமா. நீ போ. இந்த கை. அது சரி, நான் வந்து இவ்ளோ நேரமா கூப்பிட்டு இருக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது அது சரி, வாங்க சாப்பிடலாம். நீ போ, நான் வரேன். சண்முகம் எங்க? வந்துட்டு இருக்காரு மாமா. இன்னும் கொஞ்சம் போடவா?
வாடா. சாப்பிட்ற நேரத்துல எங்கடா போன? உட்காருங்க மாமா. சாப்பிடுங்க மாமா. சண்முகம், சண்முகம், என்னடா டிஃபன் வச்சிருக்காங்க, சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாதீங்க மாமா. மாடியில நீங்க அப்செட்டா நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தனே. 2-3 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்த்தாரு மாமா. என்னடா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லண்ணே, அது சாரி சண்முகம். அம்மா அப்படி பேசினது தப்புதான். ஏதோ வேதனையில் அப்படி பேசிட்டாங்க. நீங்க இது மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல நீ. டேய், நான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் பெருசுப்படுத்தாதேன்னு. இன்னும் மனசுல வச்சுட்டு இருக்கியா? இல்லண்ணே, அத்தை சொன்ன மாதிரி லீலாவுடைய வாழ்க்கை பாதிக்க நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனோங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துட்டே இருக்குண்ணே. நீங்க என்ன மாமா தப்பு பண்ணீங்க? ஒருவேளை இப்ப நீங்க அந்த நிச்சயத்தை நிறுத்தாம இருந்திருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் லீலாவோட வாழ்க்கை தான் பாழா இருக்கும். ஐயோ, நமக்கு உண்மை தெரிஞ்சோ அவ வாழ்க்கையை நம்ம காப்பாத்தாம விட்டுட்டோமேனு அப்ப நீங்க வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு. இப்ப நல்லது தானே செஞ்சிருக்கீங்க. நீங்க ஏன் வருத்தப்படணும்? சந்தோஷப்படுங்க மாமா. இல்ல, என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா? அவளை எப்படி நான் கரை சேர்ப்பேன்னு அத்தை புலம்புனது இப்போ வரைக்கும் என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சண்முகனி, நீ போலீஸ் உத்தியோகம் பாக்குறவன், ஒரு நாளைக்கு தப்பு பண்ணவன் தப்பு பண்ணாதவன் எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக கூட்டிட்டு வருவ. அதுக்காக எப்ப பார்த்தாலும் அதே நினைச்சிட்டு இருப்பியா? சும்மா குழம்பிட்டு இருக்காம சாப்பிடு. இல்ல நீ, எனக்கு என்னமோ மனசு உறுத்தலாவே இருக்கு. அட என்ன மாமா நீங்க மனசு உறுத்தலா இருக்குன்னு அதுக்காக நீங்க என்ன அந்த லீலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்ன சொன்ன? இல்ல, அதுக்காக லீலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டேன். நான் ஏன் லீலாவை கல்யாணம் பண்ணக்கூடாது? எனக்கு என்னமோ கையில் சொன்னது தப்பா தோணல. அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க அண்ணி. எனக்கும் சண்முகம் சொல்றது சரின்னு படுது. அவனும் நல்ல உத்தியோகத்துல இருக்கான். நீயும் லீலாவும் ஒரே வீட்டுல இருக்கலாம். அத்தை கூட அங்க தனியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கூட வந்து தங்கிக்கலாம்ல. என்ன சொல்றீங்க இளவரசி? எப்படியும் சண்முகத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க தான் போறோம். அது லீலாவா இருந்துட்டு போட்டுமே. லீலாவும் படிச்ச பொண்ணு. எங்க எல்லாருக்கும் சம்மதம். எனக்கும் இதுல சம்மதம் தான். அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அதுக்கு என்ன, நாளைக்கே அம்மா கிட்ட பேசிடு. சண்முகம் தான் மாப்பிள்ளைன்னா அம்மா வேணான்னு சொல்ல போறாங்க. சரி, சாப்பிடுறா. அம்மா, அம்மா, என்னம்மா, ஏம்மா இப்படி இடிச்சு போயிருக்கீங்க? என்னை என்ன தம்பி பண்ண சொல்றீங்க? அந்த சாவும் என்ன தேடி வர மாட்டேங்குது. சரி, நம்மளாவது சாவை தேடி போலான்னா இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசும் வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. அம்மா, லீலாவை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கம்மா. தைரியமா இருங்க. எப்படி தம்பி கவலைப்படாம தைரியமா இருக்க முடியும்? எப்படியாவது அவளை கரை சேர்த்துடலான்னு தான் படாத பாடுபட்டு ஒரு மாப்பிளைய கொண்டு வந்தேன். அந்த சம்பந்தம் தான்
இப்ப முடியாம போயிடுச்சு. ஒத்த பொம்பளைன்னா வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன தம்பி பண்ண முடியும்? அம்மா, லீலா விஷயமா தான் இப்ப நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஆனா நீங்க அதை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தான் எனக்கு தெரியலம்மா. என்ன தம்பி? சொல்றேன், ஆனா தயவு செஞ்சு உங்க சூழ்நிலையை நான் பயன்படுத்திக்கன்னு மட்டும் தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க தம்பி, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா லீலாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஏதோ உங்க குடும்ப சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு லீலா மேல அனுதாபப்பட்டோ இல்ல அவன் மேல பரிதாபப்பட்டோ இந்த முடிவை நான் எடுக்கலாமா. லீலா மேல ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்கம்மா. தம்பி, என் முடிவை விடுங்க. உங்களோட இந்த முடிவுக்கு உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? அம்மா, நான் எங்க வீட்டுல பேசி முடிச்சுட்டு தான் இப்போ உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். என் விருப்பத்தை எங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்கம்மா. இப்போ நீங்க தான் உங்க முடிவை சொல்லணும். எனக்கு சம்மதம்தான். இருந்தாலும் இளவரசி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம்தான் என் முடிவை நான் சொல்ல முடியும். தாராளமா கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கம்மா. அப்படியா? சரி, ஓகே. இல்லை, நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன். இல்லை கண்டிப்பாக வந்துடுறேன். ஓகே. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. என்னம்மா? ஒரு கம்ப்ளைண்ட் தரணும் சார். ஐயாட்ட சொல்லுங்க. சொல்லுமா. அது வந்து சார். என்னம்மா விஷயம்? என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? சொல்லுமா. என்னம்மா, ஸ்டேஷன் வரைக்கும் வந்தாச்சு, சொல்லி தொலைய. என்ன கம்ப்ளைண்ட்? ஐயா. சார். வணக்கம் ஐயா. என்ன அவங்கள அதட்டுறீங்க? சார், அதட்டெல்லாம் இல்லை சார். ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்துட்டாங்க. என்னம்மா கம்ப்ளைண்ட்னு கேட்டேன். தயங்கி நிற்கிறாங்க. அதான் என்னம்மா ஏன் தயங்குறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் உள்ள வாங்க. வாமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். வணக்கம் ஐயா. உட்காருங்கம்மா. பரவாயில்லையா, உட்காருங்க. உட்காருமா. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா, எங்க சொந்த ஊரு சேலத்துக்கு பக்கத்துல ஆணையம்பட்டிங்க ஐயா. இவ என் பேத்தி. அவளுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாதுங்க ஐயா. பொழப்புக்கு வந்த இடத்துல அழாம என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். சார், நான் பிஎஸ்சி படிச்சுட்டு ஒரு கார்மெண்ட்ஸ்ல சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன் சார். நானும் பாட்டியும் வீடு எடுத்து தனியா தங்கியிருக்கோம் சார். எந்த ஏரியாவில் இருக்கீங்க? அம்மன் நகர் 4வது தெரு சார். சரி ஐயா, அந்த ஏரியால கெடாகுமார்னு ஒரு ரவுடி இருக்கா ஐயா. ராத்திரி 10 மணிக்கு மேல வந்து கதவை தட்டுறான். அக்கம் பக்கத்துல சொன்னா அவன் பெரிய ரவுடி, அவனை நாங்க பவிச்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நாங்க எங்கயா போவோம்? அப்போ வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டியதானே? இல்ல சார், துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. இதுல பொம்பளை புள்ளைய வேற வச்சிருக்காங்க. அதான் வீட்டை காலி பண்ணிட்டு போக சொன்னேன். அப்புறம் போலீஸ் எதுக்கு? அது வந்து சார், பேசிட்டு இருக்கேன்ல. நீங்க சொல்லுங்கம்மா. ஐயா, வீட்டு
வீட்டை காலி பண்ணணும்னு தான் நினைச்சோம். ஆனா 3 வருஷத்துக்கு 3 லட்சம் கொடுத்து ஒத்திக்கு எடுத்திருக்கோம்யா. அந்த வீட்டுக்காரு 3 வருஷம் கழிச்சு தான் பணத்தை திருப்பி தருவேன்னு சொல்றாரு. நாங்க என்னையா பண்ணுவோம்? சார் நீங்க தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தரணும். ப்ளீஸ் சார். கவலைப்படாதீங்கம்மா. ரிட்டர்ன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. சரிங்க ஐயா. நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். அவர் ராத்திரி 10 மணிக்கு மேல தானே வரா? ஆமையா. நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா கிளம்புங்க. நாங்க வர்றோம் ஐயா. தேங்க் யூ சார். இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. ராஜா வரட்டும், அவர்கிட்டயே பேசிக்கிறேன். என்ன அவர்கிட்ட என்ன பேச போற? அவர் உங்களை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற ஆள் கிடையாது. அதனால இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல போறேன். என்னால இனிமே அங்க போய் வாழ முடியாதுப்பா. லீகலா இனிமே என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. லீகலானா? டைவர்ஸ். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.